கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் மழை பெய்ததால் 5000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து விழுந்தன. மேட்டுப்பாளையம், சிறுமுகை, காரமடை உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக பலத்த காற்றுடன் மழை பெய்தது. இதில் காற்றின் வேகம் தாங்காமல் பணப்பாளையத்தில் பயிரிடப்பட்டிருந்த சுமார் 5000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து விழுந்தன. அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரங்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இதையடுத்து அதிகாரிகள் ஆய்வு செய்து சேதமடைந்த வாழை மரங்களுக்கான இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். திருப்பூரில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் நகரின் பல்வேறு பகுதிகளில் மரங்கள், மின்கம்பங்கள் முறிந்து விழுந்தன. திருப்பூர், சுல்தான்பேட்டை, நீலிப்பிரிவு, சின்னாண்டிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்தது. சின்னாண்டிப்பாளையம் பகுதியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் உள்ளே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. காற்றுடன் பெய்த மழையால் மரங்களின் மின்கம்பங்கள் முறிந்து விழுந்ததால் மங்கலம் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதி அடைந்தனர். மதுரை மாவட்டம் அவனியாபுரம் மாநகராட்சி அலுவலகத்திற்குள் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். மதுரையில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்தது. இந்நிலையில் மதுரை, திருப்பரங்குன்றம், அவனியாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு கனமழை பெய்தது. இதனால் மழைநீர் சாலைகளில் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. அவனியாபுரம் மாநகராட்சி அலுவலகத்தை மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதேபோல் பேருந்து நிலையத்தில் கழிவுநீருடன் மழைநீர் கலந்து சேரும் சகதியுமாக காட்சியளிப்பதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே கழிவுநீர் கால்வாய் அமைத்து தர கோரி பொதுமக்கள் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புத்திராம்பட்டு 4வது வார்டில் கழிவுநீர் கால்வாய் இல்லாததால் வீட்டிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் தெருவில் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் துர்நாற்றம் வீசுவதாகவும் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்தனர். தொடர்ந்து கழிவுநீர் கால்வாய் அமைத்து தர ஊராட்சி மன்ற நிர்வாகத்திடம் பலமுறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதை கண்டித்து பொதுமக்கள் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு மாவட்டம் கோபி அருகே சூறாவளி காற்றுடன் பெய்த மழையால் சாலையோரம் இருந்த மரங்கள் வேரோடு சாய்ந்தன. நம்பியூர், குருமந்தூர், சூரியம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் சூரியம்பாளையம் பகுதியில் உள்ள ஆலமரம் வேரோடு சாய்ந்தது. கென்னமடை, மணியம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் மரங்கள் சாய்ந்ததால் மின்கம்பிகள் அறுந்து விழுந்தன. குப்பிப்பாளையம் பகுதியில் 15க்கும் மேற்பட்ட ஓட்டு வீடுகள் மற்றும் குடிசை வீடுகள் காற்றில் அடித்து செல்லப்பட்டன. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அவலூர்பேட்டை ரயில்வே கேட் 30 நிமிடத்திற்கும் மேலாக மூடப்பட்டதால் பொதுத் தேர்வு எழுதச் சென்ற மாணவர்கள் அவதியடைந்தனர். ஆலுவார்பேட்டை ரயில்வே கேட் அருகே காட்பாடியிலிருந்து விழுப்புரம் நோக்கி சென்ற பயணிகள் ரயில் சிக்னல் கோளாறு காரணமாக அரை மணி நேரத்திற்கு மேலாக நிறுத்தப்பட்டது. ரயில்வே கேட் மூடப்பட்டதால் 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுதும் பள்ளி மாணவர்கள் பள்ளி வாகனத்திலிருந்து கீழே இறங்கி கேட்டை கடந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. இதுபோல் அவ்வப்போது பல்வேறு காரணங்களுக்காக ரயில்வே கேட் மூடப்படுவதால் சிரமம் ஏற்படுவதாக தெரிவித்த பொதுமக்கள் மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மேட்டுப்பாளையம் அருகே சாலையோரம் நடந்து சென்ற முதியவர் மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காரமடை மேம்பாலம் அருகே முதியவர் ஒருவர் சாலையோரமாக நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது கணவருடன் பெண் ஒருவர் இருசக்கர வாகனத்தை ஓட்டி பழகிக் கொண்டிருந்தார். தொடர்ந்து இருசக்கர வாகனம் முதியவர் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் படுகாயமடைந்த முதியவரை அப்பகுதியினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் காகிதப்பட்டறையில் சாலை அமைத்து தரக்கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காகிதப்பட்டறை மேலாண்டை தெரு, செல்லியம்மன் கோவில் தெருக்களில் பல ஆண்டுகளாக சாலை சீரமைக்கப்படாததால் குண்டும் குழியுமாக சேதமடைந்து காணப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடமும் வார்டு கவுன்சிலரிடமும் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஆற்காடு சாலையில் அமைந்துள்ள தனியார் மருத்துவமனைக்கு செல்வோர் அவதிக்குள்ளாகியுள்ளனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது.
சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே டாஸ்மாக் பாரில் இருதரப்பினர் மோதிக்கொண்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. கமலாபுரம் பிரிவு சாலையில் உள்ள டாஸ்மாக் கடையில் முன்னாள் திமுக கவுன்சிலர் ராஜா பார் நடத்தி வருகிறார். நேற்று டாஸ்மாக் கடைக்கு மது வாங்க சென்ற அருண் என்பவருக்கும் பார் உரிமையாளரின் மகன்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்ட நிலையில் இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். உருட்டுக்கட்டையால் ஒரு தரப்பினர் பாரை அடித்து நொறுக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் இதுகுறித்து ஓமலூர் போலீசார் விசாரித்து வருகின்றனர். வெயிலின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க இருசக்கர வாகனத்தில் சன்ரூஃப் பொருத்திய கோவை இளைஞரின் செயல் பொதுமக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்துள்ளது. பேரூர் பகுதியைச் சேர்ந்த சசி டெலிவரி சேவைகளை வழங்கி வருகிறார். தற்போது கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் இருசக்கர வாகனத்தில் சன்ரூஃப் பொருத்தி பயணித்து வருகிறார். வெயிலின் தாக்கம் சற்று குறைவாவதாகவும் மழைக்காலங்களில் மழைக்காக ஒதுங்கி நிற்காமல் குறித்த நேரத்தில் டெலிவரி செய்ய முடிவதாகவும் சசி தெரிவித்தார். இதில் என்னென்ன பயணம்னா எனக்கு குழந்தைகளை கூட்டிகிட்டு போகும்போது ஈஸியாக இருக்குது. மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் பார்க்கும்போது என்னோடய ஜாபுக்கு தான் மெயின். நான் வந்து போர்ட்டர் டெலிவரி அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கேன். டைம் வேஸ்ட் ஆகிறதில்ல. எப்போ இருந்தாலும் வேலையை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கலாம். அப்படியே போயிட்டுருக்குங்க. கன்னியாகுமரியில் இருசக்கர வாகனத்தில் வந்து மூதாட்டியிடம் நகை பறிப்பில் ஈடுபட்ட மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி சுவாமிநாதபுரத்தை சேர்ந்த செல்லம்மாள் அதிகாலை பால் வாங்குவதற்காக வீட்டின் அருகே உள்ள கடைக்கு சென்றார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் மூதாட்டியை தடுத்து நிறுத்தி அவர் அணிந்திருந்த தங்கச் சங்கிலியை பறிக்க முயன்றார். சங்கிலி அருந்ததில் 4.5 கிராம் டாலரை மட்டும் பறித்துக் கொண்டு மர்ம நபர் தப்பிச் சென்றார். புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி கொள்ளையனை போலீசார் தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே நரசிங்கபுரத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து 30,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் தங்க நகையை திருடிச் சென்ற கொள்ளையர்கள் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். நரசிங்கபுரம் கிழக்கு தெருவை சேர்ந்த கட்டிட தொழிலாளி ரமேஷ் என்பவர் குடும்பத்தினருடன் கோவிலுக்கு சென்றுவிட்டு மறுநாள் வீடு திரும்பினார். அப்போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு 30,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் 1 சவரன் தங்க நகை கொள்ளை போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். தொடர்ந்து அவர் அளித்த புகாரின் பெயரில் கொள்ளையர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் இலுப்பக்கோரை சுப்பிரமணிய சுவாமி மற்றும் பரிவார தெய்வங்கள் ஆலயத்தில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. இலுப்பக்கோரை கிராமத்தில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி மற்றும் பரிவார தெய்வங்கள் ஆலயத்தில் குடமுழுக்கு நடத்த திட்டமிடப்பட்டு புனரமைப்பு பணிகள் நடைபெற்றன. தொடர்ந்து 4 கால யாகசால பூஜைகள் நிறைவு பெற்று மேளதாளங்களுடன் கொண்டுவரப்பட்ட புனித நீர் விமான கலசங்கள் மீது ஊற்றி குடமுழுக்கு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து வந்திருந்த பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ஸ்ரீ பாலமுருகன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. நரசிங்கபுரம் வடக்கு தில்லை நகரில் புதிதாக கட்டப்பட்ட ஸ்ரீ பாலமுருகன் கோவிலில் மகா கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், முகூர்த்த கால் நடுதல் நிகழ்ச்சியுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது. பின்னர் புண்ணிய ஸ்தலங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீருக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மேளதாளங்களுடன் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு கோவில் கலசத்திற்கு ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ பாலமுருகன் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். திருவாரூர் தியாகராஜர் கோயில் ஆழித்தேரோட்டம் தொடங்கிய நிலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஆரூரா தியாகேசா என்ற கோஷத்தோடு தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்று வழிபட்டனர். திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் மார்ச் 15ஆம் தேதி தொடங்கிய பங்குனி உத்தர திருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஆழித்தேரோட்டம் இன்று நடைபெற்றது. ஆழித்தேரை ஆட்சியர் மோகனச்சந்திரன் வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் பக்தி பெருக்குடன் ஆசியாவின் மிகப்பெரிய தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்று வழிபட்டனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே கூத்தாண்டவர் கோயில் வருடாந்திர திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. நேற்று காப்பு கட்டி கொடியேற்றத்துடன் தொடங்கிய விழாவில் நாகக்கன்னிகை பூஜை, முனிவரி பூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கூத்தாண்டவரின் கண் திறப்பு பூஜையும் நடைபெற்றது. இதில் திருநங்கை சங்க தலைவி நிஷா அம்மா மற்றும் திருநங்கைகளும் ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் தாலி கட்டும் நிகழ்வும் பின்னர் தாலி அறுத்து ஒப்பாரி வைத்து அழும் நிகழ்வும் நடைபெற்றது. திருநங்கைகள் கதறி அழுதது காண்போரை கண்கலங்க வைத்தது.
காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் பங்குனி உத்தர திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. பங்குனி உத்தர திருக்கல்யாண உற்சவ திருவிழா 2 தினங்களுக்கு முன் தொடங்கியது. 2ஆம் நாள் விழாவில் வரதராஜ பெருமாளுக்கும் ஸ்ரீதேவி பூதேவிக்கும் மலையாள நாச்சியாருக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு பஞ்சவர்ண மலர்கள் திருவாபரணங்கள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் எழுந்துள்ளச் செய்யப்பட்டது. பின்னர் மேளதாளங்கள் முழங்க ஸ்ரீதேவி பூதேவி மலையாள நாச்சியாருடன் பெருமாள் வீதி உலா சென்றார். கோயில் திரும்பிய வரதராஜ பெருமாள் நூற்றுகால் மண்டபத்தில் ஊஞ்சல் சேவையில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே தாய் உயிரிழந்த சோகத்தில் 10ஆம் வகுப்பு மாணவி பொதுத் தேர்வு எழுத சென்ற சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீ காளிகாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சேகர் மலர்விழி தம்பதியின் இளைய மகள் மகாலட்சுமி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் வீட்டில் இருந்தபோது மயக்கமடைந்த மலர்விழியை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது மருத்துவர்கள் அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். தொடர்ந்து தாய் இறந்த சோகத்திலும் மகாலட்சுமி கண்ணீர் மல்க பொதுத் தேர்வு எழுத சென்ற சம்பவம் உறவினர்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. அதன் பிறகு மாணவி தாயின் இறுதி சடங்கில் கலந்து கொண்டார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கணிதம் குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்து 4 வயது சிறுமி காண்பூர் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி வருகிறார். பழனியை சேர்ந்த சிவசுப்பிரமணி சிந்துஜா தம்பதியின் 4 வயது மகள் சியா தனியார் பள்ளியில் LKG பயின்று வருகிறார். கணிதத்தில் ஆர்வம் கொண்ட சிறுமி 3 வயது முதலே கூட்டல், கழித்தல், பெருக்கல் உள்ளிட்ட கணித முறைகளை கற்றுத் தேர்ந்துள்ளார். கணிதம் குறித்த சிரமமான கேள்விகளுக்கும் உடனடியாக பதில் அளித்த சிறுமி இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட், ஒலிம்பியாட் நட்சத்திர திறமையாளர், 2024 அபாகஸ் சாம்பியன்ஸ் உள்ளிட்ட சாதனைகளை படைத்து அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி வருகிறார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே மது குடிக்க பணம் கேட்டு தந்தையை தாக்கிய மகனை போலீசார் கைது செய்தனர். திருத்துறையூர் கிராமத்தைச் சேர்ந்த காத்தவராயனிடம் அவரது மகன் மகேந்திரன் மது குடிக்க பணம் கேட்டு தகராறு செய்துள்ளார். பணம் தர மறுத்ததால் ஆத்திரமடைந்த மகேந்திரன் அருகில் கிடந்த செங்கலால் தந்தையை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. படுகாயமடைந்த காத்தவராயன் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் புதுப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து மகேந்திரனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மணிப்பூரில் கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சென்னையைச் சேர்ந்த சபிதா மருத்துவமனை சார்பில் மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. மணிப்பூர் கலவரத்தில் பொதுமக்கள் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். பலர் வீடுகளை விட்டு வெளியேறி முகாம்களில் தங்கியுள்ளனர். அவர்களுக்கு சபிதா மருத்துவமனை மருத்துவர்கள் நேரில் சென்று மருத்துவ உதவிகளை வழங்கியுள்ளனர். உள்ளூர் மருத்துவர்களே செல்ல அஞ்சும் பகுதிகளுக்கு நீதிமன்ற ஊழியர்கள் வழிகாட்டுதலின்படி சென்று குழந்தைகள், பெண்கள், முதியவர்களுக்கு உரிய சிகிச்சை அளித்து 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மருந்துகளையும் வழங்கிய மருத்துவ குழுவினருக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உள்ளிட்ட பலர் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். நெல்லை மாவட்டம் களக்காடு பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக தலையணை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது. மேலும் திருக்குறுங்குடி திருமலை நம்பி கோயிலுக்கு செல்லவும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் தலையணையை சுற்றி பார்க்க மட்டும் சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே வீட்டில் பதுக்கி வைத்து மது விற்பனை செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். ஏரிப்பாளையம் பகுதியில் புதுச்சேரியிலிருந்து கடத்தி வரப்பட்டு வீட்டில் பதுக்கி மது விற்கப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் சோதனை மேற்கொண்ட போலீசார் பிரகாஷ் என்பவர் வீட்டில் விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்த 10 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து போலீசார் பிரகாஷை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே கெட்டுப்போன ஆட்டிறைச்சி விற்பனை செய்த கடைக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். வடமதுரையில் செயல்படும் இறைச்சி கடையில் மோர்பட்டியைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளி ஆட்டு கால்களை வாங்கிச் சென்றுள்ளார். சமையலுக்காக அதனை வெட்டிய போது புழுக்கள் நெளிந்தது குறித்து கடைக்காரரிடம் கேட்டுள்ளார். கடைக்காரர் அதற்கு அலட்சியமாக பதிலளித்துள்ளார். இதையடுத்து உணவு பாதுகாப்பு அலுவலர் ராமசாமியிடம் புகார் அளித்த நிலையில் இறைச்சி கடையில் ஆய்வு மேற்கொண்டபோது பழைய இறைச்சி விற்பனை செய்வது தெரியவந்ததால் கடைக்கு சீல் வைக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் 1000 ஆண்டுகள் பழமையான மந்திரபுரீஸ்வரர் கோயில் குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோவிலூரில் அமைந்துள்ள பெரியநாயகி அம்பாள் சமேத மந்திரபுரீஸ்வரர் சுவாமி கோயிலின் குடமுழுக்கு திருப்பணிகள் முடிந்த நிலையில் கடந்த 2ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் யாகசால பூஜைகள் தொடங்கின. இதற்கிடையில் யாகசாலையில் வைக்கப்பட்டிருந்த புனித நீர் கோயில் விமானங்களில் உள்ள கலசங்களில் ஊற்றி சிவாச்சாரியர்கள் குடமுழுக்கை நடத்தி வைத்தனர். இதில் 15,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர்.
திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காட்டில் உள்ள வடாரண்யேஸ்வரர் கோயில் கமல தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிவபெருமான் நடனமாடிய 50 சபைகளில் முதல் சபையான ரத்ன சபை என்ற சிறப்பு பெற்ற திருவாலங்காடு வடாரண்யேஸ்வரர் கோயிலில் பங்குனி உத்தர பெருவிழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. உற்சவத்தில் முக்கிய நிகழ்வான கமல தேரோட்டத்தை ஒட்டி அலங்கரிக்கப்பட்ட தேரில் உற்சவர் வண்டார்குழலி சமேத சோமாஸ்கந்தர் எழுந்தருளினார். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்களுடன் இணைந்து சௌமியான்மணி தேரை வடம் பிடித்து இழுத்தார். தேரோட்டத்தின் போது உப்பு மிளகு தூவி பக்தர்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே பாப்பாநாடு நெம்மேலி ஸ்ரீ பாலமுருகன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதையொட்டி கோயில் வளாகத்தில் யாகசாலை பூஜைகள் விமரிசையாக நடைபெற்றன. தொடர்ந்து செண்டை மேளம் வெண்ணெய் அதிரவிக்க கிடம் புறப்பாடு நடைபெற்றது. பின்னர் பாலமுருகன், ராஜகணபதி, இடும்பன் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கும் மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. அதன் பிறகு கோபுர கலசத்திற்கு சிவாச்சாரியர்கள் புனித நீர் ஊற்றினர். இவ்விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்க ஏராளமானோர் குவிந்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. வாரந்தோறும் ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பொதுமக்கள் தங்களது குறைகளை மனுவாக வழங்கி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக குறைதீர் கூட்டத்தில் வழங்கப்படும் மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் ஒவ்வொருவரும் வாரந்தோறும் மனு அளிக்க வருவதால் ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு மனு அளிக்க குவிந்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பின்னர் வாக்குவாதமாக மாறியதால் பதற்றமான சூழல் நிலவியது. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே இரும்பீஸ்வரர் கோயில் கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. நறுங்குழல் நாயகி உடனுரை இரும்பீஸ்வரர் கோயிலில் கடந்த 3ஆம் தேதி பந்தக்கால் நடப்பட்டு கும்பாபிஷேக விழா தொடங்கியது. தொடர்ந்து காவிரியிலிருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து இன்று மங்கள இசை, தேவார பாராயணம் செய்து ராஜகோபுர விமானங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் நமச்சிவாய என்ற முழக்கத்துடன் சுவாமி தரிசனம் செய்து மகிழ்ந்தனர். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே சீமந்த விழாவில் கலந்து கொண்டோருக்கு தர்பூஷணி பழங்களை வழங்கி ஊக்குவித்த மருத்துவ தம்பதியின் செயலால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். மருதூர் பகுதியைச் சேர்ந்த நீலமகம் வனிதா தம்பதியின் மகன் கிருபாகரனும் மருமகள் அபிநயாவும் அரசு மருத்துவர்களாக பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் அபிநயாவின் சீமந்த விழாவில் கலந்து கொள்ள வந்த உறவினர்களுக்கு தர்பூஷணி பழங்களை கொடுத்து அவர்கள் வழி அனுப்பி வைத்தனர். தர்பூஷணியில் ரசாயனம் கலக்கப்படுவதாக பரவிய வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகவும் விவசாயத்தை ஊக்குவிக்கும் விதமாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தியதாக மருத்துவ தம்பதி தெரிவித்தனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே அரசு கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முடைக்கத் தொடங்கியதால் விவசாயிகள் வேதனையடைந்தனர். வாடிப்பட்டி, சோழவந்தான் பகுதிகளில் செயல்படும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல்மணிகள் குவியல் குவியலாக தேக்கி வைக்கப்பட்டுள்ளன. நெல் கொள்முதல் செய்யப்படாததால் தொடர் மழையில் நனைந்து நெல் மணிகள் முளைக்கத் தொடங்கியுள்ளன. இதையடுத்து நெல்லை கொள்முதல் செய்ய தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூரில் டயாப்பர் கம்பெனிக்கு வழங்கப்பட்ட கட்டட அனுமதியை ரத்து செய்ய கோரி 500க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். வாவிப்பாளையம் பகுதியில் டயாப்பர் தயாரிக்கும் நிறுவனம் அமைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் ஊராட்சி தனி அலுவலர் கட்ட அனுமதி வழங்கியதால் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் டயாப்பர் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட கட்டட அனுமதியை ரத்து செய்ய கோரி அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் 500க்கும் மேற்பட்டோர் ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். நாங்கள் வேலைத்தார அந்த கம்பெனிக்கே விட மாட்டோம். இதோட 2-3 தடவை போராட்டம் பண்ணோம். எங்களையே வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கிறோம். எங்களுக்கு அந்த தொழிலே வேண்டாம். விவசாயம் நாங்கள் எங்கே போகிறது? தனி இல்லாத எங்கே போகிறது? விவசாயம் வேணுமா, வேலைமா வேணுமா? கணக்கிட்டு கொடுத்து எங்களுக்கு அதெல்லாம் முடியாது. எங்களுக்கு அந்த வேலைமா கம்பெனி எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு எங்கள் விவசாயமே போதும். நாங்கள் குழந்தை படிக்க வைக்கணும், பள்ளிக்கூடம் தாட்டணும், அதெல்லாம் பண்ணணும். விவசாயமே எங்களுக்கு போதும். அந்த கம்பெனியாக வேண்டான்னு குறுக்காட்டணுங்க கணக்கிட்டு வந்து. இப்போ இவங்க இந்த கம்பெனி ஆரம்பித்தாங்கன்னா எங்கள் ஏரியா தண்ணி போயிடும். காற்று மாசுபட்டு நாங்கள் எப்படி விவசாயம் பண்ணுறது? குழந்தைங்க எல்லாருமே நாங்கள் விவசாயத்தை நம்பி தான் படிக்க வைக்கணும், எல்லாமே பண்ணணும். இவங்க இந்த தொழில் இங்கே பண்ணாலும் எங்கள் ஏரியா பாதிப்பாயிட்டு நாங்கள் என்ன பண்ணுறது? அதனால தான் சொல்லி எங்கள் ஏரியாவுக்கு இந்த தொழில் வேண்டாம், நீங்கள் வேறு எங்கேயாவது ஏரியாவில் நீங்கள் பண்ணிக்கோங்க, நாங்கள் விவசாயம் பண்ணி நாங்கள் எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். அதனால் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் அன்றைக்கி ஒரு போராட்டம் மாதிரி பண்ணணும். சரி, திருப்பி நாங்கள் வேலை ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ணுறதுனால கலெக்டர் நேரடியாக பார்த்து இனிமேல் எங்கள் ஏரியாவுக்கு இது வேண்டாம்,
நாங்கள் எங்கள் ஏரியா விவசாயம் பண்ணுற ஏரியாங்கனால எங்களை வந்து தொழில் எங்கள் ஏரியாவுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம். திருப்பூர் மாவட்டம் வீரபாண்டி அருகே குறவர் காலனியில் மழைநீர் தேங்கி சுகாதார சீர்கேடு நிலவுவதால் ஆட்சியர் அலுவலகத்தில் ஆதார் கார்டுகளை ஒப்படைக்க பொதுமக்கள் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. குறவர் காலனியில் கடந்த 2 நாட்களுக்கு முன் பெய்த கனமழையால் தண்ணீர் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மழைநீரை அகற்ற மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதால் வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் ஆதார் கார்டுகளை திரும்ப ஒப்படைக்கிறோம் என்று பொதுமக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இதனால் ஆட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் அனைத்து கடைகளிலும் தமிழ் பெயர் பலகை வைக்க ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கடைகள், வணிக நிறுவனங்கள், உணவு நிறுவனங்கள், அனைத்து தொழிற்சாலைகளிலும் தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் என ஆட்சியர் சிவசௌந்தரவல்லி உத்தரவிட்டுள்ளார். மே 15ஆம் தேதிக்குள் திருப்பத்தூர் மாவட்டத்தில் 100% தமிழ் பெயர் பலகை வைக்க வேண்டும் எனவும், தமிழில் பெயர் பலகை வைக்காத நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுத்து அபராதம் விதிக்கப்படும் என ஆட்சியர் அறிவித்துள்ளார். குமுதா மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.